காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நேரத்தில் கிளம்பி குளித்து ரெடியாகி வேலைக்கு போயிட்டு வந்து நைட் 9 மணிக்கு கேமுக்குள்ளே லாகின் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு அதிர்ச்சி. நம்ம கேமுக்குள்ளே மிஸ்ட்ரி ஷாப் வந்திருக்கு. அடேங்கப்பா, இது என்னடா திடீர்னுட்டு அப்படின்னு வந்து பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா பண்டிலெல்லாம் கொஞ்சம் மொக்கையான ஒரு ஈவெண்ட்டாக விட்டுருப்பான்னு நினச்சேன். ஆனால் இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் ஒரு 2-3 நல்ல விஷயங்களும் இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. முதல் வேலையாக நம்ம பகவானை கும்பிட்டு நமக்கு எவ்வளோ லக் கொடுக்குறான்னு பார்ப்போம். பகவானே நமக்கு எப்படியாவது ஒரு 99% கொடுக்க மாட்டேன்னு தெரியும், 71% நல்லது தான். இப்போ ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தோம்னா இதுதான் நம்மளோட மெயின் பண்டில் வந்து நார்மலான பண்டில் தான். இதெல்லாம் மிஸ்ட்ரி ஷாப்புக்கு வரைக்கும் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான பண்டில், ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு ஒர்த்தான பண்டில். ஓகே, ஆனால் டாப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு டீசெண்டான பண்டில். இதை வச்சுட்டு ஆஹா ஓஹோ பண்டில் இல்லை, அப்படிக்கா வச்சுக்கலாங்கிற பண்டில். மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. அடேங்கப்பா, இதை பாருங்கள், டை கட்டுற மாதிரியே ஒரு ஸ்கேட் போர்டு விட்ருக்கான். இன்னும் வீட்டு டையில் ஜட்டிலெல்லாம் ஸ்கேட் போர்டு விடுவான் போல். எமௌண்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஈவெண்ட்டில் இதை பார்த்த 3 ஐட்டமில் இந்த எமௌண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது எடுக்கலாமா வேண்டாமான்னு பின்னாடி யோசிப்போம். வேறு ஏதாவது கொடுத்துருக்கானான்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் டோக்கன். இதுதான் நான் இந்த இதில் வந்ததுலேயே மெயினான இது என்னென்னா, மறுபடியும் கேமில் 10 யூனிவர்சல் டோக்கன் மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்திருக்கு. இது 5 கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். பரவாயில்ல. அடுத்தது இந்த ஃபீமேல் பண்டில் பேண்ட்டில் மொக்கை, இந்த ஹெல்மெட்டெல்லாம் மொக்கை, இதெல்லாம் ஒன்றும் வாங்காதீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. அடுத்தது வேறு என்ன இருக்குது, ஏதோ ஸ்கேட் போர்டு, பேனரு, அவத்தாரு. ஸ்கேட் போர்டு டவுன்லோட் போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம வேறு மற்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். பேனர் இதெல்லாம் நார்மலான பேனர். லூட் பாக்ஸ் அதாவது லூட் பாக்ஸ் தான். ஆக்சுவலாக ஃப்ரீயாகவே நிறைய லூட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேண்டாங்க. வேகருக்கான ஒரு பெட் ஸ்கின்னு, இதெல்லாம் விண்டர்லேண்டில் வந்ததுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம விட்ருக்கான். விண்டர்லேண்டோட ஈவெண்ட்டை வந்து மிஸ்ட்ரி ஷாப்பாக சம்மரில் விட்ருக்கான். அந்தளவுக்கு புத்திசாலியான கரைனா. இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணக்கு பதிலாக யூனிவர்சல் டோக்கன் ஒரு 10 வாங்கி போட்டோம்னா நமக்கு வந்து ஜாலியாக அடுத்தது வந்து ஈஸியாக ஃப்ரீயாகவே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 10 டைமண்ட் கொடுத்தாலும் ஸ்விட்ச் பண்ண வேண்டாம். ஒரு ஐட்டம் இது ஏதோ ஒன்று வாங்கினீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது அன்லாக் ஆகிடும். அப்புறம் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அதை ஸ்விட்ச் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் இந்த நம்ம ஃபீமேல் பண்டில். பெருசாலாம் இதுவும் அதே மாதிரி சேம் நார்மல். இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற பண்டில். இது தேவையில்லாமல் 260 டைமண்ட்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அடுத்தது பார்த்தோம்னா இதோ பராங்குக்கான ஸ்கின்னு வாங்கிட்டு நான் எதிலடா சுற்றிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒர்த்தானதே இல்லை. ஆனால் இதுலேயும் இன்னொரு அடுத்த நல்ல விஷயம், யூனிவர்சல் டோக்கனும் 10 கிரேட் கொடுக்குறான். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு பண்டில் கொடுத்துருக்கான், மேல் பண்டில். இது வந்து ஒரு ஃப்ரீக் ஸ்டைலில், ஃப்ரீக்கு தானே அது, என்னமோ ஒரு ஸ்டைலு. டாப்பு நல்லாயிருக்கு. ப்ளூ ஜீன் கடைசியில் திடீர்னு இன்றைக்காவது ஒரு நாள் ப்ளூ ஜீன் எல்லாம் ஒரு கெத்து பேண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேண்ட்டு மொக்கையாக தான் இருக்குது. ஹேர் ஸ்டைலில் ஒரு சும்மா இது என்ன ஹிப்ஹாப் ஸ்டைல்னு சொல்லாமா, அந்த மாதிரி ஒரு பண்டில். அதெல்லாம் வச்சுக்கோங்க. இது ஒரு ரோஸ் கலர் மண்டையை, இந்த மண்டையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாத பண்டில் மண்டை. அடுத்தது வேறு என்ன இருக்குது, ஸ்கேட் போர்ட் கொஞ்சம் நல்ல எஃபெக்டோட நல்லா தான் இருக்குது. எத்தனை டைமண்டுக்கு நமக்கு வந்திருக்கு இருங்க ஒரு நிமிஷம். நல்லா பின்னாடி அந்த எலும்பு கூடெல்லாம் போட்டு நல்லா தான் வந்திருக்கு. 57 டைமண்டுக்கு இது ஒர்த்தான இது தான். அடுத்தது பிக்கப் ட்ரக்குக்கான ஒரு தீம் ஸ்கின், சும்மா பைரேட் மாதிரி ஒரு ட்ராயிங்கை போட்டு வரைஞ்சி வச்சுருக்கான். இதெல்லாம் பேனரு, இதெல்லாம் வேஸ்ட்டு. அடுத்தது என்ன, லூட் பாக்ஸு. இதையும் ஒரு டவுன்லோடை போட்டு விட்ருவோம். திடீர்னு பெட்டு, அந்த ஏடி பெட்டுக்கான ஒரு ஸ்கின் விட்ருக்கான். இந்த ஸ்கின் வந்து நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கோங்க. லூட் பாக்ஸு தரமாக தான் இருக்குது. ஆனால் டைமண்ட் வந்து வாங்குறதுக்கு லூட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. பூயா பாஸ்லேயே 1 லட்சம் லூட் பாக்ஸ் கொடுக்குறீங்க. இதெல்லாம் நேட் ஸ்கின்னு, இதெல்லாம் ஒன்றுத்துக்கு வேஸ்ட்டு. விண்டர்லேண்ட் அவத்தார் 2023 வந்த விண்டர்லேண்டுக்கான அவத்தார் பேனரில் இல்லை, அவத்தார் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஃப்ரீயாக இல்லை, 86 டைமண்ட் கொடுக்குறான். என்ன வாங்கிக்கோங்க. வேறு சொட்டு இந்த இதெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் தள்ளி விட்டு நம்ம வந்த வேலையான இதுவும் அது நீங்கள் இது யூனிவர்சல் எவோட் டோக்கன். ஓகே, கரெக்டாக இது அப்படியே போயிட்டு கட் பண்ணி ஒரு 5 கிரேட் இப்போ ஓப்பன் பண்ணால் 27 டோக்கன். 20 நாள் ஒரு இதுக்கு 5 டோக்கன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். அடுத்தது மறுபடியும் எல்லாத்தையும் 32 இது பண்ணோன்னா 18. இது வந்து மறுபடியும் ஸ்கேம் பண்ண ஆகிட்டான். இதெல்லாம் ஒன்றுத்துக்கு சொல்கிறதுக்கு இல்லை.
அடுத்ததாக வேறு என்னது, இப்போ மொத்தம் எத்தனை டோக்கன் ஆயிருக்கு? 120. 120னா நமக்கு முக்கியமான ஒரு இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட எவோகன் ஒன்று அப்டேட் பண்ண போகிறோம். எத்தனாவது லெவல்? 4வது லெவல். எது அப்டேட் பண்ண போகிறோம்னா யூஎம்பி இல்லைப்பா, நீலப்ப கபிலா. இங்கே வந்துட்டாங்க பாரு நம்ம கபிலன். 120 டோக்கனுக்கு எப்படியாவது இந்த ஏகேவை 4வது லெவல் படுத்துறக்குள்ளார படாத பாடு ஆயிடுச்சு நண்பர்களே. 4வது லெவல் பண்ணால் தான் கொஞ்சம் பவர் வந்து அப்கிரேட் ஆகும். போட்டாச்சு ஃபைனலி. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏகேவா நம்ம 4வது லெவலில் போட்டோம். இதுக்கப்புறம் நல்லா அந்த கடவுளே இந்த கண்ணில் எடுத்து அடிக்கிற அடி எல்லாமே இட்டு அவுழுக்கணும் அப்படின்னு பகவானை வேண்டிக்கிறேன். அடுத்ததாக வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ணுறதுக்கெல்லாம் நாக்கு தள்ளிடும். வேறு நமக்கு யூனிவர்சல் டோக்கன் வாங்கினோம்ல, அதை வச்சு இந்த M10 நமக்கு இந்த நாய்பெட் M10 கிடச்சா ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்டோட சூப்பராக இருக்கும். அதை ஒரு 4-5 தட்டு தட்டிட்டு இதெல்லாம் போட்டு ஒரு 5 ஸ்பின்னை கொடுக்குறோம். 3 2 2 2 1 1 எத்தனை? 9 டோக்கன். இதை வச்சுட்டு அந்த நாய் பொச்சுலேயே சொல்லி இங்கோட போங்கடா ஆகாவலிங்களா. அடுத்தது இந்த வாட்டி இல்லை திட்டிருக்கக்கூடாது. உன்னை நீ நல்லா வந்தான்னு நினச்சிட்டு இன்னொரு 5 ஸ்பின்னு கொடுக்குறேன். ஏதோ ஒன்று வரையா வரமாட்டான். ஒன்றும் கொடுக்கல. பரவாயில்ல, 11 டோக்கனுக்கு ஓகே தான். நான் இருந்தாலும் நீ அந்த நாய் பெட்டை எனக்கு கொடுக்கல. ஐயோ M10 கொடுக்கல. இந்த பச்சை கலர் M10லாம் புளுத்தி பவராச்சே. நம்மள்ட்ட டோக்கன் இல்லையே. டைமண்டு 138 தான் இருக்குது. ப்ரோ ஐ பீனோ ப்ரோ, சாரி ப்ரோ. வீடியோ ரெக்கார்டு பண்ணுறேன். அதெல்லாம் என்னத்தை போயிட்டு வீடியோவே யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு புலம்புறேன். இந்த ஒரு இது போனால் பூயா பாஸ் இதெல்லாம் போடுறதுக்கு போடாமையே இருக்கலாம். பூயா பாஸ் போடுறது இந்த எமௌண்ட் ஸ்லாட்டுகளுக்காக தான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பண்டில் கோல்டு ராயல் இது, மற்றபடி எந்த ஒரு இது இல்லைங்க. வேறு ஏதாவது ஈவெண்ட்டோ அப்டேட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஈவெண்ட் ஏதோ ஒரு ஃப்ரீயான ஈவெண்ட், கொஞ்சம் ஈஸியான ஈவெண்ட், இந்த மாதிரி எவோகன் எல்லாம் வருங்க. இது எல்லாமே ஆல்ரெடி ஓன்டு தான். MP40 புளுத்தி இருக்குது. இந்த யூனிவர்சல் ரிங்கில் இது பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும் போல். ஆனால் இதில் இருக்கிற எதுவுமே ஒர்த்து இல்லை. எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. சரி, நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வேறு எதாவது கண்டென்ட் இருந்தால் நீங்களே சொல்லுங்கய்யா, ஐடியா ஏதாவது கொடுங்கய்யா. வீடியோ போடுற கண்டென்ட் இல்லாமல் சாவறேன். ஏதோ கண்டென்ட் இருந்தால் கொடுங்க. டாட்டா, பை பாய்.